பாகிஸ்தானுக்கு எதிரான முந்தைய ஆட்டத்தை போலவே நேற்றும் இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் டாஸ் நிகழ்வில் பாகிஸ்தான் கேப்டனுடன் கைகுலுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஆட்டத்தின் ஆரம்பத்தில் இந்திய அணி வீரர்கள் கேட்சுகளை தவறவிட்டு வழக்கத்திற்கு மாறாக நோபால் போட்டும் சற்று தடுமாறினர். அது மட்டும் இல்லாமல் தனது அரை சதத்தை நிறைவு செய்த பின் பாகிஸ்தான் வீரர் ஃபர்கானின் கன்ஷாட் கொண்டாட்டம் கவனம் ஈர்த்தது. அதன் பிறகு ஆட்டத்தை இந்தியா பக்கம் மாற்றியது சிவம் தூபேவின் பந்து வீச்சு. பாகிஸ்தான் அணி 10 ஓவர்களுக்கு மேல் தடுமாறி 20 ஓவரின் முடிவில் 171 ரன்கள் மட்டுமே குவித்தது. 10 ஓவர் முடிவில் பாகிஸ்தான் அணி ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து 91 ரன்கள் குவித்தது குறிப்பிடத்தக்கது. இரண்டாம் இன்னிங்ஸின் துவக்கத்தில் அபிஷேக் சர்மா மற்றும் சுபன் கில்லும் தங்களது அதிரடி ஆட்டத்தை காட்டி மிரள வைத்தனர். அபிஷேக் சர்மா அரை சதம் அடித்ததும் கில் 47 ரன்களை குவித்ததும் பாகிஸ்தான் அணி வீரர்களுக்கு பெரும் சவாலாக மாறியது. ஆட்டத்தின் முடிவில் இந்திய அணி பாகிஸ்தானை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி மீண்டும் பாகிஸ்தான் அணியை மண்ணை கவ வைத்தது. போட்டிக்கு பிந்தைய பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போட்டி குறித்து கேள்வி எழுப்பினர். அதற்கு சற்றும் யோசிக்காமல் பதிலளித்த சூரியகுமார் யாதவ், இந்த கேள்விக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்தியா பாகிஸ்தான் போட்டி குறித்து நீங்கள் அனைவரும் கேள்வி கேட்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், 2 அணிகள் 15-20 போட்டிகளில் விளையாடி அதில் வெற்றி தோல்வி கணக்கு 7-7 அல்லது 8-7 என்று இருந்தால் அதை ஒரு ரைவல்ரி போட்டி, அதாவது சிறந்த போட்டி என்றும் ஒரு உண்மையான போட்டி என்று சொல்லலாம். ஆனால் வெற்றி தோல்வி கணக்கு 13-0, 10-1 என்று ஒருதலைபட்சமாக இருந்தால் அதை எப்படி ரைவல்ரி, அதாவது சிறந்த போட்டி என்று சொல்ல முடியும்? நாங்கள் அவர்களை விட சிறப்பாக கிரிக்கெட் விளையாடினோம் என்று கிண்டலாக கூறியது மீண்டும் பேசும் பொருளாகியுள்ளது. கடந்த 8 நாட்களில் பாகிஸ்தானை 2 முறை இந்தியா தோற்கடித்த நிலையில் சூரியகுமாரின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. இந்தியா பாகிஸ்தான் மோதிய முந்தைய போட்டியின் டாஸின் போதும் ஆட்டத்தின் முடிவின் போதும் பாகிஸ்தான் அணி வீரர்களுடன் இந்திய அணி வீரர்கள் கைகுலுக்காத விவகாரம் பேசும் பொருளாகி பெரும் சர்ச்சையான நிலையில் தற்போது நேற்றைய போட்டிக்கு பின் பாகிஸ்தான் அணியை அவமானப்படுத்தும் விதத்தில் இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பேசியது மீண்டும் பேசும் பொருளாகியுள்ளது. ஆசிய கோப்பை 2025 சூப்பர் 4 சுற்றின் தங்களது முதல் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தியது இந்தியா. பரபரப்பான இந்த போட்டியில் 172 ரன்கள் கொண்ட இலக்கை எளிதாக வென்றது இந்திய அணி. பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்ற நிலையில் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறிய கருத்து கிரிக்கெட் உலகில் மீண்டும் புயலை கிளப்பியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போட்டி இனி ஒரு போட்டியே இல்லை என்றும் பாகிஸ்தான் பலம் வாய்ந்த அணி இல்லை என்றும் அவர் கூறியது எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல் அமைந்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் மோதிய முதல் போட்டியின் டாஸ் போது இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் பாகிஸ்தான் அணி கேப்டன் சல்மா அலி ஆகாவுடன் கைகுலுக்காதது கவனம் பெற்ற நிலையில் போட்டியின் முடிவிலும் பாகிஸ்தான் அணி வீரர்களுடன் இந்திய அணி வீரர்கள் கைகுலுக்காமல் தங்களது ஓய்வறைக்கு சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே நடந்த ராணுவ மோதல்களுக்கு பின் நடந்த முதல் போட்டி இது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் போட்டி நடுவரான ஆண்டி பைக்ராப்டை நீக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் ஆசிய கோப்பையை விட்டு விலகும் யோசனையில் இருந்ததாகவும் தகவல் வெளியானது. அதன் பிறகு போட்டி நடுவர் ஆண்டி பைக்ராப்டுக்கு பதிலாக ரிச்சி ரிச்சர்ட்சன் போட்டி நடுவராக நியமிக்கப்பட்டார். ஆசிய கோப்பை பயணத்தை தொடர்வது குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடாத பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் UAEக்கு எதிரான தங்களது ஆட்டத்தில் அபார வெற்றி பெற்று மீண்டும் இந்திய அணியுடன் நேற்று மோதியது. துபாயில் நடந்த இப்போட்டியில் சல்மான் அலி ஆகா தலைமையிலான பாகிஸ்தான் அணியை இந்திய அணி எளிதாக வீழ்த்தியது. இந்நிலையில்